இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருள் உடைமை. குறள் எண் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிர்கள் மாட்டு அருள் செய்யாதவன் செய்யும் அறத்தை ஆராயின் ஞானம் இல்லாதவன் ஒருகால் மெய்ப்பொருளை உணர்ந்தார் போலும் என்கிறார். அதாவது ஒரு நூலை படித்து அதன் உண்மை பொருளை காண்பதற்கு முதலில் அறிந்து தெளிய வேண்டும். அறிவுடையவனால்தான் அந்த நூலினுடைய மெய்ப்பொருளை காண முடியும். எல்லாராலும் காண முடியாது. அதுபோல அதாவது அருளை மேற்கொண்டு நடக்காதவன் அறச்செயல்களை செய்வதாக சொல்வது பொய், உண்மை கிடையாது. அதாவது அறம் முதலில் அருள் செய்வதற்கு அறம்தான் அடிப்படை. அறம் இருந்தால்தான் அருள் செய்ய முடியும். அறமே அடிப்படை அறத்திற்கு, அறமே அடிப்படை அருளுக்கு, அருளே அடிப்படை அறத்திற்கு. அருள் இல்லாமல் அறம் இல்லை. அதனால் இப்படி அருள் இல்லாதவன் அறம் செய்தான் என்று சொல்வது நம்புவதற்கு இல்லை. அதாவது மனிதன் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பதே முக்கியம். அதனால் இப்போ நம்முடைய சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொள்வோம். அவர் நல்ல விதமாக வாழ்ந்தார். ஆனால் 28 வயதிலே அவர் 28 வயது மட்டும்தான் அவர் உயிருடன் இருந்தார். அதே போல் மகாகவி பாரதியார் கிட்டத்தட்ட 8 மொழிகளில் புலமை பெற்றவர். அற்புதமான கவிதை வடிவிலே சுதந்திரம் வாங்குவதற்கே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று கூறினார். அப்படிப்பட்ட ஒரு மகாகவி 39 வயதிலே இறந்தார். ஆனால் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது பாருங்கள். சுவாமி விவேகானந்தருடைய புகழும் சரி, மகாகவி பாரதியினுடைய புகழும் சரி நிலைத்து நிற்கிறது. அதாவது எத்தனை நாட்கள் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை, எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். அறத்தோடு ஒருவன் வாழ்வதுதான் முக்கியமானது. அறம் இல்லாமல் ஒருவன் வாழ்வது நல்லது அல்ல. அதுதான் அந்த அருளுக்கு அடிப்படையே அறம்தான். அருள் இல்லாமல் அறம் இல்லை. நன்றி மாணவ செல்வங்களே. தினந்தோறும் ஒரு குறளை படித்து உங்களினுடைய நல்ல ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், முயற்சியையும் வளர்த்து கொள்ளுங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று கல்வியிலும் சிறந்து விளங்கி மிகப்பெரிய சான்றோராகுங்கள். நன்றி. அடுத்து நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்க விரும்பும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.